இன்ஃபினிக்ஸ்ல ஸ்மார்ட் 9 ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸோட இந்த ஸ்மார்ட் 9 ஹெச்டியில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோன் பேக் சைடில் நமக்கு ஒரு கிளாஸ் ஃபினிஷ் பில்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது பியூர் கிளாஸ் கிடையாது, லைட்டாக ஒரு காம்போ மாதிரியாக பிளாஸ்டிக் மற்றும் கிளாஸ் காம்போ மாதிரியான விஷயம் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோன் இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் ஃபோனுக்கு எந்த விதமான மிலிட்ரி ஸ்டாண்டர்டும் கொடுக்கல. இருந்தாலும் ஃபோன் 1.5 மீட்டர் ஹைட்ல இருந்து கீழே விழுந்தாலும் டிராப் ப்ரொடக்ஷன் இருக்கிற மாதிரியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஃபோனுக்கு IP54 ரேட்டிங் இருக்கு. லைட்டா தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. ஃபோனோட திக்னஸ் பொறுத்தவரை இது 8.35 மில்லிமீட்டருக்கான திக்னஸோட 188 கிராம் வெயிட்டோட வருது. அடுத்ததாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான HD ப்ளஸ் ரெசோட LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ் வரையும் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அது போக 500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் தராங்க. மேலும் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. இது ஒரு LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபோனோட சைடோட பவர் பட்டன்லாம் வருது. மேலும் இந்த செல்ஃபி கேமரா சுற்றி நமக்கு டைனமிக் பார் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஐஃபோனில் இருக்கிற மாதிரியாக இந்த செல்ஃபி கேமரா சுற்றி நமக்கு பில் ஷேப் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரியாக நமக்கு இதுலேயுமே நோட்டிஃபிகேஷன் வரும். குறிப்பாக அதை சார்ஜ் பண்ணும்போதோ இல்லை கால்ஸ் வரும்போதோ இல்லைனா இந்த ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு காட்டும். அடுத்ததாக இந்த போனோட ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். இந்த போன் நமக்கு MediaTekோட Helio G50 அப்படிங்கிற ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசஸரா கொடுக்குறாங்க. இது கார்டஸோட A53 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் தான் வருது. 2.2 GHz வரை மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகுது. ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கோர்ஸ் வச்சே நோட் பண்ணிருப்பீங்க. பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ரேங்க்னு பார்த்தாலும் ஒரு 120 130க்கு மேலே தான் ரேங்க் வரும். ஸோ பெரிய லெவலில் நமக்கு இதில் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. பெரிய லெவலில் ஆப்ஸ் ரன் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஃபோனில் ஒரு லைட் வெயிட்டான வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை தாங்குற மாதிரியாக. அதாவது இந்த ஃபோனில் Android 14 OSல Go எடிஷனில் ரன் ஆகுது. அதாவது XOS 14 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இது ஒரு லைட் வெயிட்டான வாய்ஸாக இருக்குது. அதனால் குட்டி குட்டி ஆப்ஸ் ரன் பண்ணலாம். ரொம்ப லைட்டான ஒரு இன்டர்வல் கேம்ஸ் வேணால் விளாட தவிர ரொம்ப ஹெவியாக இதுவுமே பண்ண முடியாது. அப்டேட்ஸ் பெருசாக இந்த ஃபோனில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இன்ஃபினிக்ஸ் இந்த 3 வருடத்துக்கு இந்த ஃபோன் லேக் இல்லாமல் ஒர்க் ஆகும் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி பார்த்தாலும் வேணா 1 வருடத்துக்கு லேக் இல்லாமல் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸை பொறுத்து ஆப்ஸ் ரொம்ப இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த ஃபோன் 3GB RAM, 64GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கன்ஃபிகரேஷன் வருது. RAM LPDDR4 RAM பயன்படுத்துறாங்க. ஆனால் ஸ்டோரேஜ் eMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2024 வந்துச்சு, இன்னுமே eMMC 5.1 கொடுத்துருக்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். காரணம் இந்த ஸ்டோரேஜில் இந்த ரைட்டிங் மற்றும் ரீடிங் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அட்லீஸ்ட் UFS 2.2 அது கொடுத்துருக்கலாம். ஸோ அது கொடுக்காம விட்டாங்க. காரணம் ப்ரைஸ் கட்டிங்காக. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அந்த டெடிகேட்டட் சிம் செட் தராங்க. அதாவது 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ணலாம். இது போக அடிஷனலாக இந்த ஃபோனில் ஒரு 3GB வரையும் விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறதுக்கு. மற்றபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு ஒரு கேமரா தான் இருக்குது. 13 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. அதே ஃப்ரண்ட் சைடுன்னு பார்க்கும்போது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வருது. நமக்கு ஃபோனோட பேக் சைடில் ஃபிளாஷ் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு செல்ஃபிக்கும் நமக்கு ஒரு LED ஃபிளாஷ் சப்போர்ட் தராங்க. ஆடியோஸ்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபோட்டோ 3.5 ஆடியோ சப்போர்ட் தராங்க. இது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது DTS சப்போர்ட்டோட. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோட்டோ நமக்கு 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி, 10 வாட் சார்ஜிங்கோட கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் கிடையாது. சார்ஜ் பண்ணுற USB டைப் சி போர்ட் தராங்க. கலர்ஸ் பொறுத்தவரை இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 9 ஹெச்டி கோரல் கோல்டு, மெட்டாலிக் பிளாக், மின்ட் கிரீன் மற்றும் நியோ டைட்டானியம் அப்படிங்கிற 4 கலர்ஸ் வருது. இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதாவது 6699 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு பிரைசிங் பார்க்கும்போது நமக்கு இந்த eMMC ஸ்டோரேஜ், அது போக நமக்கு இந்த Android 14 Go எடிஷன்லாம் ஒரு பெரிய மேட்டராக தெரியல. கொஞ்சம் குட்டி ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு பெரிய லெவலில் எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் நார்மலாக வாட்ஸ்அப் மாதிரி 1-2 ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். மற்றபடியாக பெரிய லெவலில் மல்டி டாஸ்கிங்கோ கேம்ஸோ அதுக்கெல்லாம் செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் 9 ஹெச்டி ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் மிச்சம் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.